பாருங்க. காய்ஸ் பாத்தீங்களா, ஒரே ஸ்மெல்லா இருக்கு. என்னன்னா உள்ள பூராமே வவ்வால் தங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். வவ்வால்கள் குகை மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டக்கே போக முடியல. நிறைய வவ்வால் இங்க அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். படங்கள்ல காட்டுற மாதிரி வவ்வால் குகை மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல வந்து அந்த காலத்துல யாராவது சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மலைகள்ல. ஏன்னா வியூவை பாருங்களேன், இங்க இருந்து அவங்க தியானம் அந்த மாதிரி இது பண்ணிருக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் போய் பார்க்கலாம். நான் நினைச்ச கரெக்டு தான். இங்க ஒரு குகையே இருக்கு. ஆனா அந்த குகைக்குள்ள போனோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஏதோ உள்ள கட்டியிருக்காங்க பாருங்க, கல் வச்சு அந்த காலத்திலேயே கட்டியிருக்காங்க. அநேகமா இங்க யாராவது வாழ்ந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். சித்தர்கள் மாதிரி வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. உள்ளேயுமே நிறைய சின்ன சின்ன டனல் மாதிரி போதுங்க. கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே. ஆனா நம்ம அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி, நம்ம உள்ள போக முடியாது, வவ்வால் அதிகமா அடைஞ்சிருக்கிறதுனால. இது உள்ள புறாமே வவ்வா பறந்துகிட்டு இருக்கு. உள்ள நான் உள்ள போலாம். ஆனா வந்து இந்த ஸ்மெல்லுனால என்னால உள்ள போக முடியல. சவுண்டு வேற வவ்வால் சவுண்டு கேக்கு. உள்ள பாம்பும் இருந்தாலும் தெரியாது. உள்ள வாட்டர் கேன் எல்லாம் கிடக்கு. வேற வேற ரொம்ப உள்ள போகுது, டீப்பா போகுது. அது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே பாருங்க எப்படி வேர்த்துருச்சுன்னு. அந்த அளவுக்கு இங்க ஏற ஏற நமக்கு வந்து ஸ்வெட் ஆகுது. இங்கிட்டு பூராமே எந்த புடிமானமுமே இல்லை உங்களுக்கு. நீங்க ஏறும் போது முழுக்க முழுக்க நீங்க இந்த ஓரத்திலேயே தான் ஏறணும். இங்கிட்டு போனீங்கன்னா தவறுதலா நீங்க விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க முழுக்க முழுக்க சேஃப்டியா ஏறணும். இங்கேயுமே மழை பெஞ்சு தண்ணி குட்டை மாதிரி கிடக்கு. பார்த்து வாங்க. கேமராமேன் நெவர் டை. இருந்தாலும் கேமராமேன் தம்பி பார்த்து வாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் சரிக்கு விட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மெதுவாகவே வாங்க. இங்கிட்டு நீங்க பாதையே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா இங்கிட்டு பாதை இருக்கு. இந்த ஓரத்துல இருக்கு. கொஞ்சம் கிட்டக்க வாங்க, நான் காட்டுறேன். இந்த அங்கிட்டு கொஞ்சம் கல் இருக்கா, இங்கிட்டு நீங்க பிடிச்சிட்டு இப்படி திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். எனக்கும் பயமா தான் இருக்கு லைட்டா. இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பள்ளத்துக்கிட்ட நிக்கிறேன். நான் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட தான் நிக்கிறேன். ஆனா நீங்க எங்கிட்டலாம் வந்து எட்டி பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா இப்போ சரியான பள்ளம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பள்ளமா இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு காட்டணுன்றக்காக தான் அங்கே கூட நின்று காமிச்சேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செருப்பை கழட்டி போட்டு ஏற போறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஷூ போடலை. நமக்கு வந்து மேலே ஏறும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு சேஃப்டி அவேர்னஸ்க்காக தான். நீங்களுமே ஏறுறீங்கன்னா செருப்பு கழட்டி கையில கூட வச்சுக்கோங்க. ஏன்னா பை சான்ஸ் நடக்காது. சப்போஸ் நம்ம சேஃப்டியா போறது நல்லது. அதுக்கு தான். ஓகேவா? நீங்க கழட்டி போட்டேன், வாங்க. ஒன்னும் எம்பது தூரம் ஏறணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அட்வென்ச்சரா தான் போகுது. பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கான ஒரு இது இருக்கு. இதுல நீங்க ஏறினாலும் நல்லா ஏறலாம், இல்லை அங்கிட்டு ஏறினாலும் ஏறலாம். கொஞ்சம் கஷ்டம் இல்லாம ஏறுறதுக்கு இந்த ட்ராக்லயே நீங்க கால் வச்சு ஏறலாம். இப்பயும் சொல்றேன், ஜிம்பாடி அதுக்கு என்னால ஏற முடியுது. ஆனாலுமே டயர்ட் ஆகுது. உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். கொஞ்ச நேரம் லைட்டா காத்து வாங்கிக்கிறோம். ஏன்னா ஏற முடியாம இல்லை, லைட்டா கொஞ்சம் காத்து தேவைப்படுது. ஆக்சிஜன் தேவை இல்லை. அங்க பாத்தீங்கன்னா நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அநேகமா வேலிக்கிறதுன்னு நினைக்கிறேன். வீடியோல தெரியும் நினைக்கிறேன். அதை காட்டுப்பா. அந்த நேரா பாருங்க, நல்லா வானத்துல இருந்து ஏதோ சொர்க்கத்துக்கு போற வழி மாதிரியே தெரியுது. நல்லா இருக்கு பார்க்கவே. சூப்பரா இருக்குங்க. நான் ஏறிக்கிட்டே இருக்கேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு இது அட்வென்ச்சரா இல்லைனாலும் என்னைய பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு இது அட்வென்ச்சரா தான் இருக்கு. வாங்க, நம்ம ஒரு டாஸ்க் எடுத்தா அதை முடிச்சு ஆனுங்க, பின்வாங்க கூடாது. ஏமா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ஒரு வேல் இருக்கு பாருங்க, முருகனோட அடையாளமா ஒரு வேல் இருக்காங்க. ஒரு வழியா அந்த வேலுக்கிட்ட வந்துட்டேன். உச்சி
ஃபைனலி இந்த வேலுக்கிட்ட வந்துட்டோம். நல்ல புத்தியை கொடுங்க முருகா. வீடியோ நல்லா தான் இருக்கா? நல்லா தான் இருக்கா? இங்கே ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கு, கட்டியிருப்பாங்க. இப்போ கட்டியிருப்பாங்க அவளை சுற்றி வியூவை காட்டு. இப்போ பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்கு, அதுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை. அந்த நடுவில் ஒரு 2 மரம் தலைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கு போக முடியாது போல, மரம் அது இதில் பிடிச்சி போனாதான் அது ரிஸ்க்கு. ஒரு வழியாக மலையோட உச்சிக்கு ஏறியாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம ஒக்கூர்லேருந்து 9 கிலோமீட்டர் இந்த திருமலைக்கு வர்றதுக்கு. ஒக்கூர்லேருந்து நீங்கள் வந்து கீழப்பூங்குடி வரணும், கீழப்பூங்குடியிலேருந்து திருமலை. ஓகேவா? பில்டப் பாய் விலாக்ஸை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பில்டப் பாய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் பில்டப் பாய். பாய்.